ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனிஷ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி ரெனிஷ் வேர்ல்டில் 2வது ஆர்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது என்னெல்லான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் கலர் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு பென்சில், கம்மு, ஒரு வளையல், அப்புறம் சிசர் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் பிளாக் கலரில் சார்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிங்க் கலர் A4 ஷீட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அதில் ஒரு சர்க்கிள் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி ப்ளூ கலர் A4 ஷீட்லேயும் ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பிங்க் கலர் A4 ஷீட்டில் அதை ஒரு கூம்பு ஷேப்பில் வச்சு நம்ம கம் போட்டு ஒட்ட போகிறோம். அந்த மாதிரி ப்ளூ கலரையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு 10 செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒயிட் கலர் ஒரு A4 ஷீட்டில் ரவுண்ட் ஷேப்பில் காம்போஸ் வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அது ஒரு சைட்லேருந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா, அந்த கொசுவத்தி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, லாஸ்ட் எண்டிங்லேருந்து அப்படியே ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். ரோல் பண்ணி அதை ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு அது இது ஒரு ரோஸ் ஃபார்மேட்டில் தான் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். கரெக்டாக ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபுல்லாக அதை ரோல் பண்ணி முடிக்கணும், அது எண்டு வரைக்கும். ஃபஸ்ட்டு லாஸ்ட் எண்டிங்லேருந்து நம்ம சென்டருக்கு போகணும். அப்போ தான் கரெக்டாக ரோஸ் ஃபார்ம் ஆகும். இப்போது ரவுண்ட் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த சென்டரில் நம்ம கம் போட்டு ஒட்ட போகிறோம். அந்த சென்டரில் கம் போட்டுட்டு அந்த ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அதில் ப்ளேஸ் பண்ணி கொட்டு நம்மளோட உள்ளங்கையில் வச்சுட்டு அதை லைட்டாக அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே அது ரோஸ் மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு 4-5 பீசஸ் செஞ்சு வச்சுக்கோங்க, ரோசஸ். ஓகேவா? தென் என்ன பண்ணுறோன்னா, க்ரீன் கலர் A4 ஷீட் எடுத்துக்கிறோம். இதில் லீஃப் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில், அதாவது நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவிலேயே லீஃப் செஞ்சுருப்போம். சேம் அதே ப்ராசஸ் தான். பட் அது கொஞ்சம் சின்ன லீஃபாக செஞ்சுருப்போம். இதில் ஒரு 3 ஷேப்பில் லீஃப் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் கொஞ்சம் பெருசாக ஒரு 2 லீஃபு, அப்புறம் அதை விட சின்னதாக கொஞ்சம் 2 லீஃபு, அப்புறம் அதை விட குட்டியாக ஒரு லீஃபு. நம்ம ஒரு A4 ஷீட்டில் ஒரு பாதி A4 ஷீட் மட்டும்தான் இதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். லீஃப் செய்கிறது எப்படின்னு தெரியும், இருந்தாலும் நான் மறுபடியும் இந்த வீடியோலையும் உங்களுக்கு காமிக்கிறேன் லீஃப் செய்கிறது எப்படின்ட்டு. இந்த பக்கமும் அந்த முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னுட்டு ஒவ்வொரு மடிப்பாக மடிச்சுட்டு அப்புறம் அதை கரெக்டாக சென்டரில் அப்படியே மடித்து எடுத்துட்டோன்னா நமக்கு லீஃப் ரெடி ஆயிரும். இந்த மாதிரியே 5 லீஃப் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 5 லீஃப் நம்ம ரெடி பண்ணி தென் நம்ம எல்லோ கலர் ஷீட் எடுத்துக்கலாம். அதை 8x8ங்கிற அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை 4ஆக மடக்கிட்டு அதை ஒரு முக்கோண ஷேப்பில் மடக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஹார்ட் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு வெட்டினா அது கரெக்டாக வரும். எல்லாமே ஒரே ஷேப்பில் வரும். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அது ஒரு ஃப்ளவரோட ஒரு லேயராக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே நம்ம ஒரு 4-5 லேயர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் ஷீட்டில் 10x10ங்கிற அளவில் இந்த மாதிரியே ஃப்ளவர் மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம ஃபஸ்ட் லேயராக வைக்க போகிறோம். ஃபஸ்ட் லேயராக வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இந்த ஃப்ளவரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு அந்த இதில் கம்மை போட்டுட்டு அந்த ஃப்ளவரை அப்படியே ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம்ல, அந்த பீஸை அப்படியே ஒட்டிடுங்க. தென் என்ன பண்ணுங்கன்னா, ஒரே ஒரு கட் பண்ணிவிட்டு ஒரு இதழுக்கு மேலே இன்னொரு இதழை ஒட்டி கம் போட்டு ஒட்டி அது மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, அதுலேருந்து ஒரு இதழை அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கம் போட்டு ஒட்டி அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக ஒவ்வொரு லேயராக அதுக்கு மேலே வைக்கும்போது அது ஒரு அழகான ஃபார்மேட்டில் ஒரு அழகான பூ ரெடி ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த பூ சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, உங்களுக்கு பெருசாக வேணும்னா 8x8க்கு நீங்கள் கன்வே பண்ணாமல் 10x10க்கு இந்த ஃப்ளவரை மேக் பண்ணிக்கோங்க. அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கடைசியாக இந்த பூவோட லுக் எப்படி இருக்குங்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பூ ரெடி பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக இது எல்லாத்தையுமே சேர்த்து நமக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தென் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது எல்லா லேயர்ஸுமே வச்சதுக்கப்புறம் இந்த பூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹார்ட்போர்ட் இருந்தில்ல, அதை ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பிளாக் கலர் சார்ட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் அப்புறம் பிங்க் கலருன்ட்டு வரிசையாக எல்லாத்தையுமே வந்து ஒட்டிடுங்க. சைடில் வந்து அந்த இடம் கேப்பாக தான் இருக்கணும். அது வந்து நம்ம வந்து ஃப்ளவர் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஒயிட் கலரில் கட் பண்ணியிருந்தோம்ல ரோசஸ், அதை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும்னா நீங்கள் அதை கூட வேறு கலர்ஸில் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லீஃபை வந்து நம்ம அதில் வச்சுக்கலாம். லீஃப் 5 லீஃப் செஞ்சுருந்தோம். 5 லீஃபையும் வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கம் போட்டு 5 லீஃபையும் ஒட்டிடலாம். ஓகேவா? தென் வந்து அதில் கொஞ்சோண்டு கேப்பு தான் இருக்கும். அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஃப்ளவரை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃப்ளவர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வாலில் வந்து ஹேங் பண்ணுறது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இதோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம வாலில் கூட ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஹோல் போட்டு அதில் வந்து ஒரு நூல் வச்சு கட்டி நம்ம வந்து அதை வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2வது வீடியோ தான் இருந்தாலும் கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.